கூலும்ஸ் லா. ஃபர்ஸ்ட் யூனிட்ல மொத்தம் 2 லா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கூலும்ஸ் லா, செகண்ட் ஒன் காஸ் லா. இப்போ இந்த கூலும்ஸ் லாலாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஹைலைட் பண்ற பாயிண்ட் நீங்க பாருங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது, ஈஸியாக உங்களால புரிஞ்சுக்க முடியும். நான் அந்த அளவுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த கூலும்ஸ் லா அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் தான். எதுல இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்டேஷனரி பாயிண்ட் சார்ஜஸ். அப்போ பாயிண்ட் சார்ஜஸ் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் கூலும்ஸ் லா, கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இதுதான். இப்போ இதுல கூலும்ஸ் பாயிண்ட் சார்ஜஸ் எங்க பிரசன்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னா, பாயிண்ட் சார்ஜஸ் இன் வேக்கம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ். ரெண்டும் ஒண்ணுதான், வேக்கம் சொல்லலாம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ் சொல்லலாம். அப்போ ஃப்ரீ ஸ்பேஸ்ல 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் கூலும் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆர் கூலும் ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகும்? சார்ஜஸ்ல ஆக்ட் ஆகும். எந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் சார்ஜ் இருக்கோ அந்த